ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ப்ளாக் வந்து போன வீக் வந்து சாட்டர்டே சண்டே எடுத்த ப்ளாக் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன காட்ட போகிறேன்னா, இந்த தங்கச்சியோட இப்போ சின்ன பொண்ணுக்கு வந்து ஹக்கீகா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பொண்ணுக்கு வந்து பர்த்டே ஒரு நாள் முன்னாடி மட்டும் ஹக்கீகா கொடுத்துலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி தம்பி கூட போய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ எல்லாமே ஷேர்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியாளுக்கு ரொம்ப ரிலேஷன்ஸ்க்கெலாம் தரணும் இல்லையா, வெளியாட்கெல்லாம் தரணும். ஸோ எல்லாமே எடுத்து எல்லாமே கவர்லாம் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் போய் கொடுத்துட்டு வந்துடுவார். ஸோ ஈவினிங் போல் இது சிம்பிளான பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நடத்தியிருந்தா, அவ்வளோ கிராண்டாக நடத்தலை. ஸோ என்னுடைய ஃபேமிலியும் தம்பியோட ஃபேமிலியும் அவள் ஃபேமிலி அவ்வளோதான் 3 பேர் தான் கூப்பிட்டுருந்தா. ஸோ எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட நாங்களும் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ கேக் வந்து 2 kg வாங்கியிருந்தாங்க. ஸோ 1 kg வாங்கினா 1 kg ஃப்ரீன்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. பசங்கள்லாம் ஒன்றா நின்று ரொம்ப அழகாக கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அவளும் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தா. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க பசங்களும். இந்த 3 பெரிய பசங்களை வந்து அவங்களே கட் பண்ணி சொல்லி அவங்க 3 பேரும் சேர்ந்து கட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா எல்லாருக்கும் பீஸ் எல்லாமே பசங்களுக்கு கேக்லாம் கொடுத்துட்டு ஸோ நைட்டு டின்னரு அங்கேயே நாங்கள் பிரியாணி தான் செஞ்சிருந்தோம், சிக்கன் பிரியாணி. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சண்டே அன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போகிற பிளானுங்க. ஸோ எல்லாமே அவரோட தங்கச்சி ஃபேமிலியும் நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். அம்மா தம்பியெல்லாம் யாரும் வரல. ஸோ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டிலேருந்து ஒரு 3 o'clock கிளம்பியிருந்தோங்க. கிளைமேட் சரினால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். போயிட்டு சீக்கிரமாகவே அங்கேருந்து பீச்லேருந்து அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் எங்களுது. நாங்கள் போய் ரீச் ஆனதே 4 o'clock ஆகிடுச்சிங்க. நம்ம பீச்சுக்கு போனால் தண்ணியில் விளையாடாமல் வரமாட்டோம். இந்த வாட்டி நாங்கள் தண்ணியிலே போகல. ஏன்னா இந்த கிளைமேட் சரினால பசங்களுக்கு தண்ணியில் விளையாட வைக்கல. எங்கள் பசங்க போனாலும் வரமாட்டாங்க தண்ணியில். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் பேக் சைடாகவே உட்காந்துருந்தோம். வரும்பொழுது இதெல்லாம் செப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க மண்ணில் விளையாடுறதுக்கு. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே சுந்தரி அக்கா கடை ஒன்று இருக்குங்க. போன வாட்டி நாங்கள் போகும்போது அங்கேருந்து மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் சாப்பாடு. அதே மாதிரி நானும் தங்கச்சி ஒரே பிளேட்டில் ஒரு மீன் பிளேட் அந்த ஒரு மீன் தான் போடுவாங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. நானும் தங்கச்சியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட் வந்து 100 rupees தராங்க. ஒரு ஃபிஷ் தான் போட்டு தருவாங்க. செகண்ட் டைம் கூட ரைஸ் தருவாங்க, கொஞ்சமாக போட்டு வேணும்னா ரசம் போடுவாங்க. இல்லைனா உங்களுக்கு மீன் குழம்பு மட்டும் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் மீன் மட்டும் தரமாட்டாங்க செகண்ட் டைமு. ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டோங்க. சங்கம் சொல்லி ஹோட்டல் தான். ஸோ அங்கே போய் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். அங்கே பன் பட்டர் ஜாமு பசங்களுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் அவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாமே ஈவினிங் போல் அவங்கெல்லாம் டீ குடிப்பாங்க. ஸோ அங்கே போய் அவங்களும் குடிக்கனால நானும் வாங்கி குடிச்சிருந்தோம். ஸோ டீ சூப்பராகவே இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். எத்தனை மணிக்கு ஒரு 9 o'clock ரீச் ஆகிட்டு அம்மா வீட்டில் தாங்க இருந்தோம் நாங்கள். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பீச்சில் எல்லாம் விளையாடிட்டு பசங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசி என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.